ஆஃப்டர்நூன் சமைக்கலான்னு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்ச போய் தம்பி வந்து பாலாத்தி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டான். சரி அவன்கிட்ட கேட்டானா பண்ணி கொடுத்துடணும், இல்லாட்டினா பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். அதனால் பால் மட்டும் ஒரு டம்ளர் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி தான். நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேவையான எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது வீடியோக்காக தான். இதுவே நான் வந்துட்டு வீடியோ இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னா அப்பப்போ அப்படியே வெங்காயம் வதக்கிட்டு தக்காளியை வெட்டுறது, இஞ்சி பூண்டு அரைக்கிறது இப்படின்னு பண்ணிக்குவேன். ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கும் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது லைட்டாக வதங்கினோடனே காய்கறியை போட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கினோடனே தக்காளி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு கரம் மசாலா மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் இதெல்லாமே போட்டு வதக்கினதுக்கப்புறமா 1.5 பாக்கெட் தயிர் வந்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக லெமன் சேர்த்துட்டு தம்மு போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெத்தடில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு 2 கிளாஸ் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து பிரியாணி அரிசி தனியாகவே கடையில் விற்கும். பாஸ்மதியோ சீரக சம்பா அந்த மாதிரி இல்லை, நார்மலான பிரியாணி அரிசி. நம்ம போட்டதுக்கப்புறமா சைட் பை சைடு வந்துட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதையும் எடுத்து வச்சிட்டேன். அப்போனா தான் நம்மளுக்கு வேலை லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்கும். முட்டையும் சைட் பை சைடு வேக வச்சாச்சு. இப்போ பிரியாணி வந்து சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயாச்சு. பிரியாணி முட்டை ரைத்தா ஊட வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.